எவனாகிலும் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விசுவாசிக்கிற மக்கள், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிற மக்களை பாருங்க. 10 காரியம் இருக்குது, 1000 பேர் ஒன்று சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியனை சொல்கிறாங்க, அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பலவிதமாக தோணுது. ஆனால் அவர்களுடைய திறமை என்னென்னா எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு கடவுள் என்ன சொன்னார்னு அந்த ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்படி சந்தேகத்தை போக்கி எப்படி விசுவாசிக்கிறதுன்னு சொல்கிறேன். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு இருக்க, அது எப்படின்னு சொல்கிறேன். எப்படி சந்தேகப்படாமல் இருக்கிறது? அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் ஒன்றை பார்ப்பது, கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்றத அதை பார்ப்பது. எபிரேயர் 10:22-23 வாசிக்கிறேன். துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும், எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள இருதயத்தோடும். இருதயம் செம்மையாகணும் பாருங்க. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அதான் எப்படி வர்றது? அங்கே ஆண்டவர்கிட்ட எப்படி வர்றது? எப்படி வர்றதுன்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக மாறிட்டோம். இப்போ சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உண்மையான இருதயம் இருக்குது நமக்கு. இப்போ விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரிடத்தில் வரணும். இப்போ பாருங்க, அல்லாமலும் 23 நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில், நம்பிக்கைன்னு சொல்லியிருக்குது, ஆனால் விசுவாசத்தை தான் குறித்து இங்கே சொல்லியிருக்குது. ஆகவே எப்படி வாசிக்கிறேன்? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுதல். ஆகவே அல்லது அல்லாமலும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அசைவில்லாமல் உறுதியாக, அதாவது என்ன சொன்னீங்களோ, என்ன நம்புனீங்க நீங்கள்? மலையை பார்த்து, மலையே இந்த பிரச்சனையே, எனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற மலையே, என்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து குறுக்க நின்று கொண்டிருக்கிற மலையே, இயேசுவின் நாமத்தில் நீ ஒன்றுமில்லாமல் போ, நீ என்னை தடுத்து நிறுத்த முடியாது, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் இருக்கிற இடம் தெரியாமல் போ, பதரை போல ஆகு என்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த பிரச்சனையை பார்த்து பேசுனீங்க இல்லையா? அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது, அது விசுவாசம். அதை அறிக்கை செய்கிறதுல, அதையே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறதுல உறுதியாக இருக்க கடவோம். ஏன் உறுதியாக இருக்கணும்? அவருக்கு தெரியும். அசைவில்லாமல் உறுதியாக இருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால் நீங்கள் அசைவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு பார்த்து மலையே போயிடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொல்கிறது? அந்த மலை பாருங்க பிரதர், அதை விட பெருசாக இருக்குது. இப்போ நேற்றே தேவலாம் போல இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இன்னைக்கு இன்னும் வேர்ஸ்ன்றாங்க, இன்னைக்கு இன்னும் மோசம்னு சொல்லிட்டாங்க, நேற்று நிலைமையோட இன்னைக்கு ரொம்ப கெட்டு போச்சுன்றாங்க. இது என்னது? இது அசைகிறது. நேற்று என்ன சொன்னீங்க? மலையே நீ ஒன்றும் இல்லாமல் போ, இருக்கிறனால தெரியாமல் போன்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஐயோ அது ரொம்ப பெருசாக நிற்கிதுங்க அப்படின்றீங்க. இதுதான் அசைகிறது. அதனால தான் சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல், அப்படி இப்படி அசையாமல் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏன்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள. ஏன் நீங்கள் அசைறீங்க? அது எப்படி எடுத்துகிட்டு போகுது? பெருசாகிட்டு போட்டு இதை விட 10 மடங்கு பெருசானா கூட கடல் இதை விட பெருசாக அதில் போய் விழும். அது இதை விட 100 மடங்கு பெருசானா கூட அது பதரை போல் ஆகும். அதனால் அது எவ்வளோ பெருசாச்சு வச்சு டேப் வச்சு அளந்துட்டு இருக்காதீங்க. அது எவ்வளோ பெருசாச்சுன்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் நீங்கள் என்ன முதல்ல சொன்னீங்களோ, எப்படி ஆரம்பிச்சிங்களோ, அதை கடைசி வரைக்கும் அசைவில்லாமல் அதில் உறுதியாய் நில்லுங்கள். ஏன்னா அவர் சொன்னதை அவர் செய்வார். அவர் சொன்னது தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஒன்றுமில்லாமல் போகும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இன்னொரு வசனம் திருப்போம். எபிரேயரிலே 3ஆம் அதிகாரம் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம்னா அவர் எல்லா ஆசீர்வாதத்திலும், அவர் கொடுக்குற எல்லாத்திலையும், அவர் நமக்காக ஏற்படுத்துகிற எல்லாத்தையும் பெற்று அனுபவிப்பதிலே பங்குள்ளவர்களாக இருப்போம். எப்படி அவர் நமக்காக என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதில் பங்குள்ளவர்கள் ஆகுது? எப்படி ஆகுதுன்னா, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய்
பற்றி கொண்டிருப்போமாகில். எப்போ ஆரம்பிச்சிங்க? சரி, இன்றைக்கி பேசுகிறீங்க, மலையை பார்த்து, உங்கள் மலையை பார்த்து பேசுகிறீங்க. ஏன் இங்கே வந்து பிரசங்கத்தை கேட்டீங்க? நான் சொன்னேன், உங்களுடைய பிரச்சனையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும்னா அதை பார்த்து நீங்கள் பேசணும். இவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருந்தாச்சு, போதும், கண்ணீரை தொடச்சிங்க. இனிமே அதை பார்த்து பேசுங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாச்சு, அதை நிறுத்துங்க. அதை பார்த்து பேசுங்க. அதுக்கு என்ன ஆக வேணுன்றதை பேசுங்க. அது எவ்வளோ பெருசு, அது எப்படி உங்களை வந்து துன்புறுத்துது, அது எப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதை பேசாதீங்க. அதன் பாரத்தில் எப்படி நீங்கள் அமிழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை பேசாதீங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அப்படி நான் பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்டு உள்ளத்தில் விசுவாசம் வந்ததுனால என்ன பண்ணுறீங்க? சரி, பிரச்சனையை பார்த்து நான் பேச போகிறேன். இனிமேல் பிரச்சனையை பற்றி பேசுவதில்லை, இதை பற்றி முறையிட்டு இருக்கிறது இல்லை, இதை பற்றி கண்ணீர் விடுவதில்லை, இதனுடைய பாரத்தில் முழுகி கிடப்பதில்லை. இந்த பிரச்சனையை பார்த்து நான் பேச போகிறேன்னு பேசுகிறீங்க. இதுதான் ஆரம்பம் இல்லையா? ஆரம்பம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசம். எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் விசுவாசத்தோடு தான் ஆரம்பிச்சிங்க. பாஸ்டர் சொன்னார், கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, காமிச்சார். அவர் சொன்னால் அப்படியே ஆகும்னு காமிச்சார். நான் சொல்ல போகிறேன், அது அப்படியே ஆகும். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை தான். அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம். அது எண்டு. முடிவு பரியந்தம்னா எண்டு. எது எண்டு? உங்களுடைய ரிசல்ட் வந்து கிடைக்கிறது தான் எண்டு. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ கேட்டிங்களோ தான் கிடைக்கிறது எண்டு. அப்போ ஆரம்பம்னு ஒன்று இருக்குது, முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் அப்போதான் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நடுவில் சொதப்பிட்டா ரிசல்ட் போயிடுது, கெட்டு போயிடுது. பாருங்கள், இது எப்படின்னா விதைச்சிட்டு ஒரு 10 நாளில் ஒன்றும் காணாத நாளில் நோண்டி பார்க்குறது. இருந்ததும் கெட்டு போச்சு. இப்போது எடுத்து வெளியே போட்டாச்சு. இப்போது அதை குத்தி கீத்தி கெடுத்து போட்டாச்சு. இப்போது நிறைய பேர் அப்படி இருக்காங்க. என்ன போட்டிருக்கோம், விதைச்சிருக்கோம், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு பார்க்க முடியல. நான் வேலை செஞ்சு ஒரு நாள் பெரிய மரமாக வந்து வரும்னு தெரியணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு மரத்தை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் கனியை பார்க்க முடியும். எல்லாம் போட்டுட்டு டெய்லி போய் நோண்டி பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே வராது. நோண்டி எடுத்து இருக்குதா, இது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரவே செய்யாது. அப்போ விசுவாசிக்க வேணும். வேரோட பட்டு போயிட்டு ஏசு பேசிட்டு போனவர் இதை பற்றி அதுக்கப்புறம் வேறு விதமாக பேசலை. அந்த மரத்தை சொன்னேன்னு யாராவது ஒருத்தன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா, அது என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, அது சொன்னேன், ஆகுமோ ஆகாதோ யாரு கண்டா, யாராவது ஒருத்தன் போய் பார்த்துட்டு வரீங்களான்னாரா? கிடையாது. அவருக்கு ஆச்சரியமே கிடையாது. இவர்கள் தான் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டேன்றான் ஒழிய அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கார். ஏன்னா அது பட்டு போகுன்றதை நம்பி தான் அவர் சொன்னார். அதுலேயே ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பரிந்தும் விசுவாசத்தோடு அவர் நிற்கிறார். இருக்கீங்களா? அப்போ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் என்ன பண்ண வேணும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க வேண்டும், உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். சில சொல்கிறாங்க, கடந்த 10 நாளாக அப்படி தான் இருக்கிறேன் பிரதர். சரி, முடிவு வந்துருச்சா? இல்லை. அப்போ முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருங்க. 2 மாதமாக அப்படியே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், அதுலேயே நில்லுங்க. 6 மாதம் ஆச்சு பிரதர், இன்னும் ஒன்றும் இல்லை பிரதர். முடிவு வந்துருச்சா? முடிவு வரலையே. முடிவு பரியந்தம் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். நான் பார்த்துருக்கேன், சிலர் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு ஒன்றும் இல்லாமக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையை நிச்சயமாக நடக்கும். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். சரி, திருப்போம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அப்போ வசனத்தை கேட்குறோம் பாருங்க, வசனத்தை எப்படி கேட்கணும், எப்படி விசுவாசிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கணும். ஏன்னு சொன்னால் சும்மா வந்து பிரசங்கம் கேட்குறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. நான் கோயிலுக்கு போனேனே, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? அவங்களுக்கு என்னென்னா கோயிலுக்கு போனதுனால ஏதாவது ஆகிடும்னு நினைக்கிறாங்க. போனதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. போய் அந்த வசனத்தை எப்படி கேட்டீங்க, அந்த வசனம் எப்படி உள்ளே போச்சு, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, அதோட விசுவாசத்தை கலந்தீங்களா, அதை விசுவாசித்தீங்களா, அதை விசுவாசத்தை அதன்படி செய்தீங்களா? இல்லைன்னா அது ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. எப்பேற்பட்ட கோயிலில் உட்காந்து எப்பேற்பட்ட பிரசங்கத்தை கேட்டாலும் கேட்டதை வச்சு நீங்கள் எப்படி கேட்டு என்ன பண்ணீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்க போகுது. சும்மா வந்து போனதுனால சிலர் நினைக்கிறாங்க அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் ஏதோ ஆகும் அப்படின்னு. கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் இருதயத்துலேருந்து தான் எல்லாம் வரும், கோயிலேருந்து வர்றதில்ல எல்லாம். நல்ல மனுஷன் ஒரு நல்ல கோயிலிருந்து நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் இருக்குதா? நல்ல இருதயமாகி பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை
எடுத்து காட்டுறான். கோயிலுக்கு வரும்போது என்ன நடக்குது? இருதயம் கொஞ்சம் நல்ல விசுவாச இருதயமா மாறுது. சந்தேகம் போகுது, அவிசுவாசம் போகுது. இருதயம் மாறுறதுனால நல்ல காரியங்கள் நடக்குது. கோயிலுக்கு வந்தது இருதயம் மாறுறதுக்காக. இருதயம் மாறினதுனால தான் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தா ஏதோ ஆயிடுமா? இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே இருக்கிற அலங்காரம் வித்தியாசமாக இருக்கலாம், கட்டி இருக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம், வேற என்ன வித்தியாசம்? வார்த்தை வித்தியாசம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது எல்லாம் செங்கல்ல தான் கட்டி இருக்குது, எல்லாம் அதே தான். ஆனால் வார்த்தை தான் வித்தியாசத்தை இருதயத்தில் உண்டாக்குறது. இருதயத்தில் உண்டாக்குனா வாழ்க்கையில் அது உண்டாகும். பாருங்க, இப்போ பாருங்க 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இஸ்ரவேல் மக்களை உதாரணமாக வச்சு சொல்கிறாரு. அவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலையாம். வாக்குத்தத்தம் உண்டாயிருந்துச்சு, ஆனால் பிரவேசிக்கலை. ஆகவே நம்மளே எச்சரிக்கிறாரு. இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க வாக்குத்தத்தங்கள் இருக்குது நமக்கு? எதுக்கு இருக்குது? நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது, நாம் அதை அனுபவிக்கும்படியாக இருக்குது, அடையும்படியாக இருக்குது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்போ கவனிங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கோயிலுக்கு போனாங்களாம், கேட்டாங்களாம், அதே தான் கேட்டாங்க. முடியுமா? இது 2 குரூப் ஆளுங்கள் எடுத்துங்க. ஒரு குரூப் கேட்குது, ஒன்றுமே பயனே இல்லை, கேட்டதில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இன்னொரு குரூப் கேட்குது, கேட்டதில் முழு பயன் உண்டாகிறது. இப்படி முடியுமா? எப்படி அதே பிரசங்கத்தை கேட்டு, அதே வார்த்தையை கேட்டு, அதே வாக்குத்தத்தங்களை கேட்டு ஒருத்தர் எப்படி பயன்படுறாங்க, இன்னொருத்தர் எப்படி பயன்பெறாமல் போகிறாங்க? உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆள் பயன்பெறலாம், பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிற ஆள் 6 இன்ச்சு தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஆள் அது ஒட்டாமல் போயிடுது. என்ன பிரதர், என் பக்கத்தில் தானே உட்காந்துறீங்க, கொஞ்சமாவது ஒட்ட வேணாமா? அது ஒட்டாது. எப்படி ஒட்டுன்றது தான் சொல்கிறேன். எப்படி அது மாற்றப்படுவாள்? ஏன்னா 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஆளுக்கு அது வேலை செய்யுது, இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யலை. ஒரு ஆள் பயன்பெறாரு, இன்னொருத்தர் பயன்பெறலை. கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 3ஆம் வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படுது. எப்படின்னு சொன்னால், வார்த்தையை கேட்குறோம் பாருங்கள், பிரசங்கத்தை கேட்குறோம் அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், அதோட நம்முடைய விசுவாசத்தை கலக்க வேண்டும். சந்தேகத்தை கலக்கக்கூடாது. கேட்ட வார்த்தையில் சந்தேகத்தை கலக்கக்கூடாது. கேட்ட வார்த்தையின் பேரில் அவிசுவாசத்தை உண்டாக்கணும். ஆமாம் சொன்னார், இருந்தால் கூட இதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பார்க்கணும் இல்லையா? பிரச்சனையை பார்க்காம இருந்தால் அப்படி சரி பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ இது வேலை செய்யாது. இது சொல்கிறாரு, இருந்தால் கூட அதை எண்ணாது இருப்பது எப்படி? எண்ணாதிருங்கன்றாரு. எண்ணாது இருப்பது எப்படி? சொல்கிறாரு, இரவும் பகலும் வாயிலே வச்சுட்டு இருக்க முடியுமா அந்த வார்த்தையை? அது ரொம்ப முடியாத காரியம். இப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ என்ன பண்ணுறீங்க? கேட்ட வார்த்தையோட எண்ணத்தை கலக்குறீங்க, அவிசுவாசத்தை கலக்குறீங்க, சந்தேகத்தை கலக்குறீங்க, முடியாதுன்ற எண்ணத்தை கலக்குறீங்க. தப்பான மிக்சர் அங்கே. இதை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் ரிசல்ட்டே இருக்காது. இது கெமிஸ்ட்ரி மாதிரி. கெமிஸ்ட்ரி லேபில் போயிட்டு டெஸ்ட் டியூப் எடுத்து 2 வித்தியாசமான எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒன்று இருக்குது, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் இன்னொன்று இருக்குது. போட்டு குலுக்குன்னு தனியாக வச்சுட்டு குலுக்குன்னு குலுக்கி அது உள்ள வத்தி போட்டு வச்சு தீயை பற்ற வச்சா கூட ஒன்றாக மாட்டேங்குது. ஏன்னா இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணலை, தனியாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் 2 சரியான எலிமெண்ட் எடுத்து 2 காம்பினேஷன் எடுத்து சும்மா ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இன்னொன்னோட அந்த ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குங்க. டமால் டிமில் வெடியே நடக்கும், பெரிய பத்தி எரியும். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த காம்பினேஷன் வேலை செய்யுது இல்லையா? அப்போ விசுவாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசமும் நீங்கள் கேட்ட கடவுளுடைய வார்த்தையும் இப்படி 2 எலிமெண்ட் மாதிரி இது 2 சேர வேணும் பாருங்க. நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஹீலிங், சுகம் என்கிற அந்த பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், செழிப்பு என்கிற பெரிய எக்ஸ்ப்ளோஷன், விடுதலை என்கிற பெரிய எக்ஸ்ப்ளோஷன், சந்தோஷம் என்கிற பெரிய எக்ஸ்ப்ளோஷன் உண்டாக மாட்டேங்குது. எந்த ரிசல்ட்டும் உண்டாக மாட்டேங்குது, எந்த ரியாக்ஷனும் உண்டாக மாட்டேங்குது. ஏன் உண்டாக மாட்டேங்குதுன்னு சொன்னால், ஏன் எந்த விதமான பிரதிபலனும் இல்லைன்னு சொன்னால் 2த்தையும் கலக்கிறதே கிடையாது. தனித்தனியாக வச்சுட்டு குலுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா லேசாக கலந்தா போதும். இந்த 2 கலந்த உடனே பெரிய ரிசல்ட்டு உண்டாகிறது. இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ரிசல்ட்டு!
இயேசு சொல்கிறார், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொன்னது போல் அப்படியே ஆகும். அவ்வளோ பெரிய ரிசல்ட்டு. மலையே இன்றைக்கு இருந்து அவ்வளோ பெரிய மலையே ஒன்றுமில்லாமல் போகும். ரெண்டும் கலந்தால் அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் வரும். ஹலோ, நம்புறீங்களா? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த எதையாவது இந்த டெர்மினேட்டர்னு வருது பாருங்கள் மூவிஸ், டெர்மினேட்டர் 1, டெர்மினேட்டர் 2, அதில் பெரிய ஒரு ஆள் ஹல்க் மாதிரி இருக்கிறாரு. ஆள் உயரமும் பலமும் இவ்வளோ பெருசு இருக்குது, மசில்லாம். அவர் போய் ஒரு காரை தூக்கி எறிகிறாரு. டமால்னு வெடி வச்சு பெரிய பெரிய லாரி ட்ரக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு. இதை உட்காந்துக்கிட்டு பொட்டேட்டோ சிப்ஸை வாயில் போட்டுட்டு, ஆஹா என்ன அருமையாக எடுத்துருக்குறாங்க, இது என்ன எவ்வளோ பெரிய உடம்பு பாருந்தாள், எப்படி பண்ணா இருப்பார். இது டெர்மினேட்டர் 1 ஆக்கும், இது என்ன பிரமாதமாக இருக்காக்கும். டெர்மினேட்டர் பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு ஒருத்தனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதை விட பெரிய டெர்மினேட்டர். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பண்ணுறதை உட்காந்து பார்த்துன்னு இருக்காதீங்க. அதை விட பெரிய ஆள் நீங்கள். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆர்னால்டே வந்து நம்மகிட்ட கேட்கணும், இங்கே இது எப்படின்னு அவர் பார்க்கணும். அடே, நம்மளை விட பெரிய டெர்மினேட்டர்லாம் இருக்கிறாங்க போல இருக்குது ஊர் உலகத்தில். இது நமக்கு தெரியாமல் போச்சே. மலையை நம்ம வெறும் ஒரு காரை ட்ரக்கை தான் தூக்கி, இவர் மலையை தூக்கி எறிகிற ஆட்களாக இருக்கிறாங்களே. என்ன இருக்கீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன்னு கவனிங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லலாம், உண்மையாக தான் சொல்ல. ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, தாங்கள் யார்ன்ற பற்றி அறிவே இல்லாதனால தான் இன்னொருத்தனை பார்த்துட்டு ஆஹான்னு வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எவனாகிலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷனும் ஒவ்வொரு கடைசி மனுஷியும் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி குலம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் யாராக படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அதாவது அவன் சொல்கிற வார்த்தையும் விசுவாசமும் கலந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த காம்பினேஷனு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும். ரெண்டுத்தையும் கலந்து மலையை ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள். எதை ரெண்டுத்தையும் கலந்து கேட்குறீங்க வார்த்தை, அதையும் உங்களுடைய விசுவாசத்தையும், ரெண்டுத்தையும் கேட்டீங்க வாக்கு தத்தம், உங்களுடைய விசுவாசம், ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா அவ்வளோதான், போச்சு பெரிய ரிசல்ட்டு. இருக்கீங்களா? போன வாரம் பார்த்தோம் இல்லையா, எபிரேயர் 6, அதுக்கு ஒரு நிமிஷம் திருப்புங்க சொல்கிறேன். அந்த ரெண்டையும் காமிக்கிறாங்க, அங்கே இருக்குது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். வாக்குத்தத்தம் ஒரு டெட்லி காம்பினேஷன் பாருங்கள். வாக்கு தத்தம்னு ஒன்று இருக்குது, இதுக்கு ஆணையிட்டு வேற தர்றாரு. இது ஒன்று இருக்குது, இது ஒரு எலிமெண்ட் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படியாக ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கு முடிவு. இதெல்லாம் விளக்குனேனே போன வாரம், ஆனால் இப்போ போகிறதில்ல. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு, எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்கிறவங்க இங்கே? வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணுமா? 2 எலிமெண்ட். ஒன்று வாக்குத்தத்தம் இல்லையா, இன்னொன்று என்ன, அதான் காமிச்சேன் இல்லையா, சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. பாருங்கள், நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்வோம்லாம் இருக்குது இல்லையா? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, எதை நீங்கள் பெற வேண்டும் அடைய வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால், எல்லாம் சொல்லுங்க, 2 மாறாத விசேஷங்கள்னால். 2 விசேஷம். அந்த 2 விசேஷத்தை பற்றி என்ன விசேஷம்? அது மாறாத விசேஷம். ஒன்று மாறாதது என்ன? கடவுளுடைய வார்த்தை, அது மாறவே மாறாது. நேற்று என்று மாறாது. வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு. நாளைக்கு வந்தாலும் அதே தான், 4 நாளைக்கு வந்தாலும் அதே தான், 10 வருஷம் பொறுத்து வந்தாலும் அதே தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. அதில் ஒரு மாறாத விசேஷம் வந்து அந்த வாக்கு தத்தம், அந்த வார்த்தை இல்லையா? 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி
செய்தார். அப்போ ஒன்று அந்த வாக்குத்தத்தம், இன்னொன்று என்ன? அடுத்த வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்குது. கப்பல் நடுக்கடலில் இருக்குது, அலை மோதுது, கடலில் காற்றடிக்குது, புயல் அடிக்குது. நான் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணுவாங்க? கப்பல் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்க பார்க்குது, இந்த திசையில் கொண்டு போக பார்க்குது, அந்த திசையில் கொண்டு போக பார்க்குது. நங்கூரத்தை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நங்கூரத்தை போட்ட உடனே அது அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் அடின்னு அடிக்கட்டும், அது கொஞ்ச நேரத்தில் நின்று போயிடும். இந்த கப்பல் அங்கேயும் இங்கேயும் போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, போட்ட இடத்துல அப்படியே நிற்குது. அதே போல் நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு நங்கூரம். ஹலோ, எதுக்கு அந்த நங்கூரம்? இப்போ வாஸ்தவம் இல்லையா, அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும்னு. எதை? நாம் நம்பி விசுவாசித்ததை. அதனால தான் விசுவாசத்தை அறிக்கை செய்தோமே, அதில் உறுதியாக இருக்க கடவுள், அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள்னு சொல்லி இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு ஆத்தும நங்கூரம் தேவை. அது என்ன? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம். கடவுளுடைய வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லியாச்சு. நம்முடைய உள்ளம் அலசரிப்படுற உள்ளமாக இருக்குது, மாறுற உள்ளமாக இருக்குது. கொஞ்சம் இப்படி நினைக்குது, கொஞ்சம் அப்படி நினைக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்குது, கொஞ்சம் நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை எடுத்து உள்ளே போட போட, அதை தியானிக்க தியானிக்க தியானிக்க, அதை சொல்ல சொல்ல சொல்ல, அதை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்க, அதில் ஃபோக்கஸ் பண்ண பண்ண பண்ண, இதுவும் ஒரு மாறாத ஒரு விசேஷமாயிடுது. இருதயம் மாறாத இருதயமாக, உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயமாக மாறிவிடுகிறது. மாறுற இருதயம், அசைகிற இருதயம் இப்போ அசையாத ஒரு இருதயம் ஆயிடுச்சு. அப்போ அசையாத, மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வார்த்தை இருக்குது. உங்களுடைய இருதயம் என்றைக்கு அசையாத இருதயமாக அப்படியே நிற்கிற இருதயமாக இருக்குதோ, அன்றைக்கு 2 எலிமெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய வெடியை கிளப்புது. இருக்கீங்களா? வார்த்தை மாற போறதில்லை, நம்ம தான் மாறணும். வார்த்தை மாற போறதில்லை, நம்முடைய இருதயம் தான் மாறணும். வார்த்தை மாற போறதில்லை, நாம இருதயம் அசைக்கப்படுது, அங்கேயும் இங்கேயும் அங்கலாய்க்குது, முடியாதுன்னு நினைக்குது, சில நேரத்தில் முடியும்னு நினைக்குது, சில நேரத்தில் முடியாதுன்னு நினைக்குது. வார்த்தையை போட்டு ஆத்தும நங்கூரத்தை உள்ளத்தில் வைத்து அசையாத ஒரு இருதயமாக மாற்றினால், நான் சொல்லுகிறேன், இந்த அசையாத இருதயம் அந்த வார்த்தையோடு சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், எந்த மலையும் அங்கே நிற்க முடியாது. 19, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான, எல்லாம் சொல்லுங்க, திரைக்குள்ளாக போகிறதுமான. அது என்னன்னா, வசனம் இருக்குது, அது ஒரு மாறாத விசேஷம். நம்முடைய இருதயமும் மாறாத இருதயமா, ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணுற இருதயமாக மாறிடுச்சுன்னா, திரைக்குள்ளே கொண்டு போகிற ஆத்தும நங்கூரமாக அது ஆகிடுது. அது என்னென்னா, திரைக்குள்ளனா இது ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டு விதத்தில் இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. திரை ஒன்று இருந்தது, அதுக்கு பின்னால் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, தேவனுடைய வாசஸ்தலம். இது என்ன பண்ணுதான், ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய வாக்குத்தத்தம் இருக்குது, அவனுடைய இருதயம் அதில் உறுதியாயிட்டு அதை பற்றி கொள்ளும்போது, இதுவும் மாறாத ஆகிடும்போது என்ன, அது அவனை திரைக்குள்ளேயே கொண்டு போயிடுது, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே அவனை கொண்டு சென்று விடுகிறது. இருக்கீங்களா? அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். This confidence is like a strong trustworthy anchor for our souls. அதாவது இந்த இருதயத்தில் உண்டாயிருக்கிற அந்த உறுதி இருக்குது பாருங்க, அது ஒரு பலமுள்ள நம்பக்கூடிய ஒரு ஆத்தும நங்கூரமாக நமக்குள்ளாக மாறிவிடுகிறது. And it leads us through the curtain of heaven into God's inner sanctuary. இது பரலோக திரைக்கு பின்னாலே நம்ம கொண்டு சென்று தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது ஆங்கிலத்தில், இட் கனெக்ட்ஸ் அஸ் வித் காட். திரைக்குள்ளாக கொண்டு செல்கிறதுன்றதை இப்படி மொழிபெயர்க்காங்க இங்கிலீஷில். இட் கனெக்ட்ஸ் அஸ் வித் காட் himself behind the sacred curtains of heaven. திரைக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்குதுன்னா, அப்புறம் அங்கே வரைக்கும் போனவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திலேயே நீங்கள் நிற்கிறீர்கள், அவருடையதெல்லாம் உங்களுடையதாகி விடுகிறது. அந்த அளவுக்கு இது கொண்டு போகுது. எது? வாக்குத்தத்தம் ஒரு காம்பினேஷன், இன்னொன்று உங்களுடைய உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், அதில் உறுதியாக இருக்கிறது. இது ரெண்டும் பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக இருக்குது பாருங்கள்.